வாட் வி ஈட் இன் அ டே ஆஸ் அ நியூக்ளியர் ஃபேமிலி. இதை நான் ஒரு 2 டேஸ் மட்டும்தான் போட்டேன். அப்புறம் 2 மாதம் ஆளக்கானா திருப்பியும் போடுறேன். எவ்வளோ நாள் போடுறேன்னு பார்க்கலாம். வீட்டில் செஞ்ச பன்னீர் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதோடு சேர்த்து கேரட், பீட்ரூட், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து போட்டு தோசையில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி, இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாதனால அப்படியே சாப்பிட்டோம். இடையில மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்காக ஒரு ஹாஃப் பப்பாளி சாப்பிட்டோம். லஞ்சுக்கு பட்டாணி குருமா. எப்பவும் போல் வீட்டில் இருக்கிற மசாலா தூளே போடாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணி செஞ்சேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட் உண்மையிலே. ஸோ லஞ்ச் இதுதான். ரைஸ், பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்ட வெஜ் குருமா, கூடவே ஒரு முட்டை, அப்புறம் மதியம் வச்சுருந்த மிச்ச பப்பாளியும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. பட் குழம்பு கொஞ்சம் ஸ்பைஸாக வந்ததுனால பாப்பாவுக்கு தயிர் ஊற்றி அந்த பட்டாணி மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துட்டேன். மேடம்க்கு இப்போல்லாம் ஊட்டி விடுறது பிடிக்கவே இல்லை. எதாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில ஃபுட்டை இண்டிபெண்ட்டாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்க. சரி இதுவும் நல்லது தானே, அவளையே எடுத்து சாப்பிட விடுவேன். ஆனால் என்ன, ஒரு ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு 1 hour வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். வீட்டில் பணியாரம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஈவினிங் டைமில் அப்படியே பணியாரத்துக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே பணியாரத்துக்கு வெள்ளைச்சோளம் போட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். கொஞ்சம் ஹெல்தி ஆப்ஷன் மாதிரி போகலான்னு. அவ்வளோதான். நைட் டின்னர் ரொம்ப சிம்பிள். எப்போவுமே எங்கள் வீட்டில் குருமானா நைட்டு சப்பாத்தி தான். சப்பாத்தி போட்டு வேலையை முடிச்சாச்சு.